ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5.1 ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கான வால்யூமு, இது ஆன் ஆஃப் சுவிட்சு, இது யூஎஸ்பி போர்ட்டு, எஸ்டி கார்டு ஸ்லாட்டு, இது ஆக்ஸ் பின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்குது, இன்சைடில் ஃபிட் பண்ணியிருக்காங்க, அது தெரியாது நமக்கு. பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலு, என்கோடர், இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோலுக்கான எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்சு. இதுதான் நம்ம ஃப்ரண்ட் வியூவு. அடுத்து பார்த்திங்கன்னா பேக் வியூ நம்ம பார்ப்போம் வாங்க. பேக் வியூ பார்த்திங்கன்னா இது ஃபியூஸு, நம்ம ஆம்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபியூஸ் போட்டிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஏசி கார்டு பார்த்திங்கன்னா 2 பின்னில் தான் போட்டிருக்கிறோம். பட்ஜெட் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 பின்னில் நல்ல கேபிள் தான், குவாலிட்டியான கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு ஸ்பீக்கர் சாக்கெட்டு, இது சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட் ஸ்பீக்கர் சாக்கெட்டு, இது சப்வூஃபரு, இது சென்ட்ரு. பார்த்திங்கன்னா நம்ம 5.1ன்றதால 6 சேனலுக்கும் ஸ்பீக்கர் சாக்கெட்டு நம்ம வெளில எடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பேனு. இதில் இந்த கேபினெட்டில் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் பிராண்டில் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரில்லு நம்ம போடவே தேவையில்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே ஹோல்ஸ் போட்டு வந்துடும். நம்ம ஃபேன் மட்டும் உள்ளே ஃபிட் பண்ணிட்டா போதும். இது பார்த்திங்கன்னா 2 சேனலுக்கான ஆக்ஸ் இன்புட்டு, டிவி இன்புட்டு, டிவிடி இன்புட்டு. பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம இன்புட்டாக எடுத்துக்கலாம், இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 5.1 சேனலு இன்புட் லைனு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டிவிடி இல்லை ஆடியோ ரெஸ்ட் பாக்ஸு அது மாதிரி எக்ஸ்டர்னலாக ஏதாவது யூஸ் பண்ணும்போது இதில் கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் 5.1 நம்ம சவுண்ட் எப்படின்னு கேட்கலாம். அடுத்து நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் பார்த்திங்கன்னா பவர் சப்ளைலாம் பார்ப்போம். இது பவர் சப்ளை பார்த்திங்கன்னா எஸ்ஆர் டிரான்ஸ்ஃபார்மரு 24/024 8 ஆம்ஸு, 12/012 2 ஆம்ஸு ப்ளஸ் 012 2 ஆம்ஸு யூஸ் பண்ணியிருக்கிறோம். வேறு ரெட்டிஃபை செக்ஷன் பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடு 3510 மெட்டல் 3 இன்ச் கிரைண்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கெப்பாசிட்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10,000 மைக்ரோ ஃபேரட்டில் 50 வோல்ட்டு எலக்ட்ரான் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இது 12 வோல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனுக்கு ப்ளஸ் எல்இடி லைட்டுக்கு, அதாவது ஃப்ரண்ட்டில் எல்இடி லைட்டுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். இது ரெண்டுமே வந்து 12 வோல்ட் செக்ஷனுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்த இந்த 12 வோல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டுக்கான 12 வோல்ட்டு கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா 3 ஆம்ஸ் டையோடு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா 52001943 காம்போவில் யூஸ் பண்ண 6 சேனல், அதாவது பார்த்திங்கன்னா 5.1 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். சக்தி பிராண்டோடு. ஒரு ஆடியோ எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. நான் ஆடியோ டெஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட எண்டில் அப்லோட் பண்ணுறேன் ஆடியோ டெஸ்ட்டு. அடுத்து நம்ம ப்ரோலாஜிக் ப்ளஸ் ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா ஜெம்டெக்கோட ரிமோட் கிட்டு தான். இதில் பார்த்திங்கன்னா சரௌண்டிங் எஃபெக்ட்டு வேறு லெவலில் இருக்குது. சரௌண்டு ப்ளஸ் ஹார்டு பேஸ் இருக்குது இதில். இதோட எஃபெக்ட் நம்ம வீடியோ எண்டில் அப்லோட் பண்ணுறேன். ஜெம்டெக்கோட ரிமோட் கிட்டு வேறு லெவலில் இருக்குது. எஃபெக்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரிமோட் கிட்டு வாங்கி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெம்டெக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதில் ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா எல்லா லைனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்பிளே கிட்டுக்கு போக வேண்டிய சாக்கெட்டு பார்த்து உங்களுக்கு தெரியும். இந்த எம்சியூன்னு இருக்கு பாருங்க, அந்த சாக்கெட்டு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் அந்த சாக்கெட் மட்டும் இல்லை, இதில் கொடுத்துருக்குற எல்லா சாக்கெட்டுமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக பின் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டாக பின் பண்ணதுனால நிறையா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கிட்டே ஆன் ஆகலை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒயரிங் வந்து நம்ம பார்த்தபடி கொடுத்துட்டோம். இதில் மெயினாக என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த எம்சியூன்னு இருக்குல்ல,
மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். இதுதான் அது MCU, அதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். இது பார்த்திங்கன்னா இதோட சாக்கெட் பின்னு பார்த்திங்கன்னா இதோட சாக்கெட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இதில் கீழே போகுது பாருங்கள், இதில் ஜாயிண்ட் ஆகும். அந்த லைன் பார்த்திங்கன்னா இதுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் எப்படி பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு பின்னு பார்த்திங்கன்னா கிரவுண்டுன்னு இருக்குது. இதோட கிரவுண்டு பின்னு வந்து இங்கே வந்து +5 வோல்ட்னு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒயரிங் கிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. பட்டு இதில் கொடுத்துருக்குற சாக்கெட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுத்தோம். பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம தெரியலன்றதை விட நம்ம இந்த சாக்கெட் வந்து எல்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பான்னு நினச்சின்னு கொடுத்தோம். பட்டு கொஞ்சம் நல்லா விலைக்கு பார்த்த ஒன்று தான் தெரிஞ்சுது இந்த சாக்கெட் பார்த்திங்கன்னா. அதனால தான் நான் சாக்கெட் எடுத்துருக்கிறேன். பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும். இதில் பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட் இருக்கும். இந்த அதாவது ரிமோட் கிட்டோட சாக்கெட்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த சாக்கெட் இருக்காது. இது பார்த்திங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஆப்போசிட்டில் வந்துச்சு பின்னு. ஆப்போசிட்டில் பின் பண்ணும்போது நமக்கு ரிமோட் கிட்டோட டிஸ்பிளே ஆன் ஆகலை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். அதையும் நம்ம கம்பல்சரி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம கரெக்டாக லிங்க் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா எம்டெக்கோட ரிமோட் கிட்டு, 6 சேனல் ரிமோட் கிட்டு. இது பார்த்திங்கன்னா இதுக்கு சப்ளை பார்த்திங்கன்னா AC வோல்ட்டு நம்ம கொடுக்கணும், DC வோல்ட்டு பார்த்திங்கன்னா டபுள் வோல்ட்டு கொடுக்கணும். டபுள் வோல்ட்டு கொடுத்தா மட்டும் தான் அந்த ரிமோட் கிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் டிலே கிட்டு ஆன் ஆகும். அண்ணா அவர் சொல்லியிருந்தார், கவிமணி அவர் நேமு. அவர் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். இது பார்த்திங்கன்னா ஓவராலாக ஆம்ப் இது தான் இன்டீரியரு. ஒயரிங் கொஞ்சம் ஓரளவு நீட்னஸாக இல்லாமல் அடுத்து ஃபால்ட் என்னென்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஈஸியாக பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்தாலும் திரும்ப வேறு யார்கிட்ட போனால் கூட இதில் ஒயரிங்கை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஃபால்ட்டுன்னு உடனே கரெக்டான லைனை செக் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் இன்டீரியர் பார்த்திங்கன்னா டோட்டல் ஆம்போட அவுட்லுக்கு. இதோட ரிமோட் பார்த்திங்கன்னா ரிமோட் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதான் நம்ம ஜெம்டெக்கோட ரிமோட் கிட்டு. இதில் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. இதே ஸ்டாண்ட் பை போர்ட்லேருந்து ஆப்டிக்கல் கோஆக்சிலர்லேருந்து எல்லாமே. அதில் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு, ரியரு, சென்ட்ரு, வால்யூமு, பேசிக் ட்ரிபிள் முதற்கொண்டு நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் கிட் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரிமோட் கிட் யூஸ் பண்ணியிருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசன் ரிமோட் கிட்டு. நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரிமோட் கிட் யூஸ் பண்ணுவோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம ஜெம்டெக் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அதுவும் அந்த டிரான்சிஸ்டர் ஆம்புக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்குது. சரவுண்டெலாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைமு ரிமோட் கிட் யூஸ் பண்ணணுன்னா இந்த ரிமோட் கிட் யூஸ் பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடிட்டிங் ஆப்ஷனும் நிறையா இருக்குது இந்த ஜெம்டெக்கில். நம்ம இது ரிமோட் கிட்டோட ஃபுல் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஏன்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபுல் டீட்டெயிலே நம்ம நேம் டிஸ்பிளே வரைக்கும் நேம் எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம இந்த ஆம்பில் வந்து நேம் எந்த எடிட்டும் பண்ணலை. அது கொடுத்த பிறகு மேனுவலில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ப்ளூ கலர் LED கொடுத்துருக்குறோம். அதை நம்ம சொல்லலை, இப்போ சொல்லிட்டோம். ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம். இதில் ப்ளூ கலர் லைட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே லைட்டிங் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக தெரியும். ஏன்னா கஸ்டமர்லாம் அப்படி கேட்டிருந்தாங்க. சரி, இதில் ஒரு தடவை நல்லா ஒரு ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் மீடியம் ரேஞ்சில், அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நம்ம எந்த அளவுக்கு டிஸ்பிளே இதில் வெளியில் தெரியுமா அவுட்டரில், அதுக்கு தகுந்த மாதிரி அதை விட கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக, அந்த அளவுக்கு நம்ம பிரைட்னஸ் ரொம்ப குறைச்சி மீடியம் பிரைட்னஸில் கொடுத்துருக்குறோம். இதில் LED பார்த்திங்கன்னா இதை நான் உங்களுக்கு ஆம்பு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில், ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடுச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆன் பண்ணி ஆடியோ டெஸ்ட்டு மற்ற எல்லாமே நம்ம போடுவோம். ஓகே, தேங்க்யூ, நன்றி.